எல்லாம் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரி வந்தியா? அப்போ உன் காதுல என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போயிருவேன். சொல்லுவா எந்திரிச்சு போவா. என்ன நகரின் பொலிசம், நகரின் மெஸ்ஸி, எங்கள் வாசத்தை கூறுவார்கள். நம்ம சிரிப்புதான் எப்போதுமே அதுதான் மாணவர்கள் வாழ்த்து. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய அந்த திருமணம், எங்கள் வீட்டு திருமணம் அந்த சொர்க்கத்தை நிச்சயித்திருக்கிறது என்று உணர்கின்றோம். மணமக்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எங்கள் நாட்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் எளிய நாமத்தில் வாழ்த்தி மகிழ்கின்றேன். ரோபோ சங்கர் அடைய வேண்டிய தொடர வேண்டிய உயரங்களும் சீரங்களும் இன்னும் நிறைய இருக்கிறது. அவருக்காக பல பாராட்டுகளும் பல மேடைகளும் காத்துக்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாவித ஆரோக்கியத்தோடும் வெற்றி நாயகனாக தொடர்ந்து உலா வருவார் என் தம்பியாக என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த மதுரையில் வெகு விரைவில் இந்த மதுரையினுடைய புகழை தமிழ்நாட்டிலே இன்னும் சொல்ல போனா இந்த மதுரையில வெகு விரைவில் இந்த மதுரையினுடைய புகழை தமிழ்நாட்டிலே இன்னும் சொல்ல போனா தமிழர்கள் வாழுகின்ற எல்லா நாட்டிலும் எல்லாருடைய மனதையும் மகிழ்ந்து ஒரு நாயகனாக உயர்ந்திருக்கின்ற இந்த மண்ணின் மனிதனான என் குடும்பத்துக்கு உருவாகிய ரோபோ சங்கர், டாக்டர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு மதுரை மக்களின் சார்பாக, பொதுவான மதுரை மக்களின் தமிழ் மக்களின் சார்பாக விரைவில் மாதந்த விழா எடுக்கப்படும். அந்த விழாவை நாளே தமிழகத்தில் நடந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார்கள். விழா வெகு விரைவில் நடைபெறும் என்கிற கூலியை கூறி வருகின்றேன். நன்றி, வணக்கம். சின்ன விஷயம் அது முக்கியமான விஷயம். அவரு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் பார்த்துட்டேன். பொண்ணு வந்து எனக்கு மக, என் தம்பிமான எனக்கு மக. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு மருமகனாக வந்திருக்கக்கூடியவர் மிகுந்த மனித நேயம் உள்ள, வயது தாண்டி குறைந்த வயதில் தேவை எங்கிருக்கிறது என்று தேடி சென்று சேவை செய்த ஒரு அற்புதமான உள்ளம் படைத்த மிக நேர்த்தியான இறைவனின் படைப்பாக நான் போற்றி மகிழ்ந்த அன்புக்குரிய தம்பிதான் மாப்பிள்ளை தொடர்பு அறக்கட்டளையினுடைய கார்த்தி. அவர் அவருடைய தாயாரும் எத்தனையோ குழந்தைகளுக்கு உறவு என்பது எவ்வளவு முக்கியமோ தனிமை என்பது அவ்வளவு கொடுமையான விஷயம். அந்த தனிமையில் தவிர்த்த உறவுகளை போற்றி தன் உதிர உறவு போல இன்றளவும் வளர்த்து வருகின்ற அன்பு தாயாரின் வளர்ப்பில் உருவான ஒரு வைரம்தான் அன்பு தம்பி கார்த்திக். அவரே எங்கள் வீட்டுக்கு மருமகனாக அமைந்திருப்பது இறைவன் முன்குறித்த ஒரு விஷயம்.
இது வாழ்வாங்கு வாழ்ந்து கோடா கோடியாய் பெருகும் என்பது இறைவனின் அருள்வாக்கு. நிச்சயம் அது நிறைவேறும். வாழ்த்துகள். நன்றி. ஐயா அமர்ந்து எங்களுக்காக ஒரு டான்ஸ் சொன்னாரு. அவன் இந்த பாட்டுக்காக போயிருக்கேன். ஏன்னா எங்க அண்ணனுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஐயா வந்து சொன்ன ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை எந்த சபை வீட்டுக்கு பேசி என் குடும்ப விழா 2 பேருமே என் குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பு ஐயா ஐயா. ஆனா எங்களுக்கு வந்து அந்த மொழி வச்சு அதை தாண்டி அழகாக அந்த இது பழையபடி அந்த பேசுவாங்க. ஆமா அதுதான் அழகு. எப்பவுமே அழகு சிரிக்கம் போடுங்க ஐயா. உங்களுக்காக ஒரு டான்ஸ் போடுறாங்க.